ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கிற பெயரில் மயிலாடுதுறையில் இயங்கி வருகின்ற அமைப்பினை நோக்கி முதலாம் ஆண்டு கல்லூரியில் சேரவிருக்கும் அதிகப்படியான மாணவர்கள் செல்லவே நாமும் அங்கு சென்று ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அமைப்பின் செயற்பாடுகளை பார்வையிட்டோம். அப்போது அங்கிருந்த மாணவர்களிடம் உங்கள் வருகையின் நோக்கம் என்ன, வந்ததனால் கிடைத்த பலன் என்ன என்றபோது, நன்கொடை ஏதும் இல்லாமல் கட்டணத்தை குறைத்து தரம் மிகுந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்கியதாகவும் அதற்கு ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் நம்மிடம் தெரிவித்தார்கள். என் பேர் ஸ்ரீநிதி. நான் பிஃபார்ம் படிக்கிறதுக்காக ட்ரீம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு வந்த சாரோட ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு. சார் நிறைய காலேஜ் பற்றி நிறைய சொன்னாங்க. யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்ற காலேஜில் பிஃபார்ம் ஜாயின் பண்ணியிருக்கேன். டொனேஷன் இல்லாமல் சார் அட்மிஷன் போட்டு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் ட்ரீம் இந்தியா ஃபவுண்டேஷன். காலேஜ் சேர்றதுக்காக ட்ரீம்ஸ் இந்தியாவுக்கு வந்தேன். இங்கே டொனேஷன் இல்லாமல் சார் கம்மி பண்ணி ஃபீஸ் ஒரு பெஸ்ட் காலேஜில் என்னை ஜாயின் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் காலேஜில் கஸ்தூரி இன்ஸ்டிடியூட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் பிபிஏ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கேன். இங்கே நான் சேர்ந்ததுனால பெஸ்ட் காலேஜும் கிடச்சிது. என் ஃபீஸுமே ரெடியூஸ் ஆனிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜயன் சாருக்கும் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். இதனைத் தொடர்ந்து ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு விஜயனிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். கடந்த காலத்தில் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் என்னென்ன செய்துள்ளது? நம்ம ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் 2010ஆம் ஆண்டு முதல் நம்ம ஒரு டெல்டா பகுதிகளில் கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு எஜுகேஷனுக்கு வழிகாட்டியிருக்கும், அதாவது மேற்கல்விகளுக்கு வழிகாட்டியிருக்கும். இதுவரையும் 2800 மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு போயிருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை கல்லூரிகளுக்கு எப்படி அழைத்து செல்கிறீர்கள்? இங்க இருந்து ஆயுஷ் போற செலவு, ஆயுஷ் வர செலவு, கல்லூரியை பார்க்க வைக்கிற செலவு, இது எல்லாமே ட்ரீம்ஸ் இந்தியா ஏத்துக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் செலவுல இருந்து எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். ஸோ அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும், இதுதான் எங்களோட நோக்கம். அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் இத்தகைய உதவிகளை செய்து வருகிறீர்களா? நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும்தான் பண்றோம், ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பண்ணல, சிபிஎஸ்சி பண்ணல அப்படின்னு யாரும் இங்கே வராமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பண்றோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னோட பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன் படிக்கணும், என் பிள்ளையும் ஷூ போடணும், என் பிள்ளையும் டை கட்டணும் அப்படின்னு சொல்லி கடன் உடனே வாங்கி மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சுட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு பிறகு அவங்களால ஹையர் எஜுகேஷன் நல்ல காலேஜில் கொடுக்க முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஆளுகளுக்கும் நாங்கள் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் படிச்சு வராங்க, ஒரு நல்ல 160க்கு மேலே கட் ஆஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ சீட் வாங்கி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆக்சுவலி அகாமடேஷன், ஃபுட்டு, காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ அப்படி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். மாணவர்களுக்கு பொருளாதார உதவி எப்படி சாத்தியப்படுகிறது? நிறைய பிரைவேட் கன்சர்ன்ஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்களோட சிஎஸ்ஆர்ஓ அப்படின்ற கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிள் படி 2% மக்களுக்கு செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. பெரிய பெரிய பேங்க்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்றாங்க. அப்படிப்பட்ட நிறுவனங்களோட லிங்க்ல எல்லாமே நாங்க கொடுக்குறோம். இதை தகுதியான மாணவர்கள் பயன்படுத்திட்டு அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிறாங்க. அது கல்வி சார்ந்து மாணவர்களுக்கு வேறு ஏதாவது செய்கிறீர்களா? மாணவருக்கான மாத இதழ் போடுறோம். ஒரு மாதமும் 5000 மாத இதழ்கள் ஃப்ரீயாவே கொடுக்குறோம். இந்த மாதத்துக்கான இதழ் எப்படி படிக்கலாம், எங்க படிக்கலாம், இதுக்கான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நாங்க தெளிவா அது போட்டு இலவசமாவே 220 ரூபா ஒரு காப்பி, இது இலவசமாவே கொடுக்குறோம். இறுதியாக உங்கள் நோக்கம் என்ன? ஒரு மாணவனுக்கு எஜுகேஷன் பணத்தால நிக்க கூடாது, இதுதான் எங்களோட எய்ம். நாம் திரு விஜயனிடம் பேசிக் கொண்டிருந்த போது இளம் பெண் ஒருவர் தனது தந்தையுடன் விஜயனை சந்திப்பதற்காக வந்திருந்தார். விஜயனும் அந்த இளம் பெண்ணிற்கு மெடல் அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். எதற்கு இதெல்லாம் என்று சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் கேட்டோம். என் பேர் பிரீத்தி. எனக்கு ஃபஸ்ட்டு எங்கே காலேஜ் சேரணும், என்ன படிக்கணும், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்துச்சு. இங்கே விஜயன் சாரை பார்த்ததுக்கப்புறம் அவங்க நிறைய ஐடியா கொடுத்தாங்க, எங்கெங்கெல்லாம் காலேஜ் சேரலாம் அந்த மாதிரி லிஸ்ட்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னது மூலயமா எனக்கு அதுலேருந்து ஒரு கோர்ஸ் பிடிச்சி நான் சேலமில் மகேந்திரா காலேஜில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அது சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். தேங்க்ஸ் டு ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அண்ட் விஜயன் சார். திரு விஜயன் அலுவலகத்தில் நாம் பார்த்த நிகழ்வு நம்மையும் மனம் நிகழச் செய்தது. தொடரட்டும் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் செயற்பாடுகள், வெல்லட்டும் விஜயனின் எண்ணங்கள் என்ற வாசகத்தோடு நாமும் திரு விஜயனுக்கும் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம்.